ஆரம்பிக்கலாமா? அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூவல. ஆனா நான் தூங்கிட்டு இருந்தேன். என் அக்கா என்னை எழுப்பி, எபி வீட்டுல மாம்பழம் நிறைய இருக்கு, நம்ம ஏன் மேங்கோ புட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டினான். நானும் பாக்குறதுக்கு ஜிகிலி ஜிகிலியா கியூட்டா இருக்கே, அக்கா வேற ஆசையா கேட்கறாளே, செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஆனாலும் என் உள் மனசு சொல்லுது, எபி அகரகர் போட்டாலே நமக்கு ஜிகிலி ஜிகிலியா வரது அபூர்வம், இந்த ரெசிபியில அகரகரும் இல்ல, கொஞ்சம் பார்த்து பண்ணுமா அப்படின்னு என் அடிமனசு கடந்து அடிச்சுக்குது. நான் அப்பவே ஏஞ்சல் கிட்ட சொன்னேன், கம்மியா பண்ணலாம், மாம்பழம் வேற டேஸ்டா இருக்கு, இந்த ஜெல்லி ஃபார்மேட்டுக்கு வரும்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, மொத்தமா போட்டு சொதப்புறதுக்கு கம்மியா செஞ்சுட்டு பேலன்ஸ் மாம்பழத்தை அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு. அதுக்கு எங்க அக்கா இருக்காளே அருமை அக்கா, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் எனக்கு பத்தாது, அகரகருக்கு பதில கார்ன்ஃபிளவர் ஸ்லரி போட்டு அந்த அக்கா 5 நிமிஷம் தான் அந்த வீடியோல கிண்டுனாங்க, அழகா ஜெல்லி ஃபார்மேட் வந்துருச்சு அப்படின்னு ஏன் மண்டையை கழுவிட்டா. நானும் கிண்டுறேன் 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 கிண்டுறேன். இப்ப வரைக்கும் கிண்டிட்டு தான் இருக்கேன். கேஸ் தேர்ந்ததுதான் மிச்சம். ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரும்னு பார்த்தா பக்காவா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. ஆனாலும் எனக்கு அதீத நம்பிக்கை. ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 hour கழிச்சு எடுத்துட்டு வந்து தட்டி வேற பார்த்தேன். அது மண்ணு மாதிரி விழுவனாங்குது. ஒரு பிரயரை போட்டு சாப்பிட்டு பார்த்தா புட்டிங் செய்யலான்னு ஐடியா கொடுத்தவங்க. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா.